இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. கடவுள் யார்கிட்ட நெருங்கி வருவார், யார்கிட்ட வரமாட்டார். நாம நினைப்போம், நானும் தான் கோயிலுக்கு போறேன், அவரும் தான் போறாரு, அவருக்கு மட்டும் கடவுள் எல்லாம் செய்றாரு, எனக்கு ஏன் செய்யல அப்படின்னு. இதுக்கு பதில் சொல்ல ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு குருகுலத்துல ஒரு சீடன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப தலைக்கணம், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற நினைப்பு. ஒரு நாள் குருநாதர் பாடம் நடத்தும்போது கடவுள் தகுதியானவங்க கிட்டலாம் ஒட்டுவார்னு சொன்னாரு. உடனே இவன் எழுந்து, ஏங்க, நான் எல்லாரையும் போலதானே குளிக்கிறேன், சாப்பிடுறேன், பூஜை பண்றேன், ஏன்கிட்ட ஏன் கடவுள் ஒட்ட மாட்டாருன்னு கேட்டான். குரு உடனே பதில் சொல்லல. அப்புறம் சொல்றேன்னு போயிட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு. மார்கழி மாசம். ஆசிரமத்துல சுட சுட சர்க்கரை பொங்கல் நெய்யூத்தி செஞ்சாங்க. குருநாதரை எல்லாருக்கும் பரிமாறினாரு. அந்த கேள்வி கேட்ட சீடனுக்கு மட்டும் நிறைய பொங்கல் 3 தடவை வச்சு சாப்பிட்டான். கையெல்லாம் ஒரே நெய்யா பிசுபிசுன்னு ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் கை கழுவ போனான். வெறும் தண்ணில கழுவினா நெய் போகுமா? போகல. உடனே குருநாதர் அரப்பு தூள் கொஞ்சம் கொடுத்து இத போட்டு தேய்ச்சு கழுவினாரு. கையும் சுத்தமாயிடுச்சு. அப்போதான் குருநாதர் சொன்னாரு, கை சுத்தமாயிடுச்சுல்ல, இப்ப வாய காட்டு, நாக்குலயும் கொஞ்சம் அரப்பு தூள் போடுறேன், அங்கேயும் நெய் ஒட்டியிருக்குமே அப்படின்னு. உடனே அந்த சீடன் சிரிச்சுக்கிட்டே, குருவே, உங்களுக்கு இது கூட தெரியாதா? நெய் கையில தான் ஒட்டும், நாக்குல ஒட்டாது, வழிக்கிட்டு போயிடும்னு சொன்னான். அப்போதான் குரு அந்த முக்கியமான விஷயத்த சொன்னாரு. ஒரே உடம்புல இருக்கிற கைக்கும் நாக்குக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்போது கடவுள் மட்டும் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி எப்படி ஒட்டுவாரு? யார்கிட்ட பக்தி ஒட்டுமோ, யார்கிட்ட உண்மையான அன்பு இருக்கோ அவங்க கிட்டதான் கடவுள் ஒட்டுவாரு அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கு அப்போதான் புரிஞ்சது. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது பகட்டான பூஜை புனஸ்காரம் இல்ல, சுத்தமான மனசுதான். திருமூலர் கூட மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நம்ம மனசுல அழுக்கு இல்லாம மத்தவங்க மேல அன்பா இருந்தாலே போதும். அன்பே சிவம்னு சும்மாவா சொன்னாங்க? அன்பா இருக்கிறவங்க மனசுல கடவுள் தானா வந்து குடிக்கொள்வாரு. தீய எண்ணங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு பூஜை பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. அதனால மனச சுத்தமா வைங்க, கடவுள் உங்களை தேடி வருவார்.